ரெசிபி பண்ண போகிறோம்னா நம்ம கடலைக்கறியும் புட்டும் தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அரிசி மாவு, பச்சரிசி மாவு வந்து நான் ஒரு கப் எடுத்துருக்கிறேன். இந்த பச்சரிசி கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்து கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம பழன்னு நம்ம வந்து அதை வந்து உதிரியாக பிசைஞ்சு வைக்கணும். உப்பு பார்த்திங்கன்னா உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசையணும். இந்த மாதிரி உதிரியாக பிசைஞ்சுக்கணும். ரொம்ப வரன்னு இருக்க ட்ரையாக இருக்கக்கூடாது. இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்படி பிடிச்சோம்னா கொஞ்சம் ஈரம் இருக்கணும். இந்த ஈரம் தான் வந்து மாவு வேக வைக்கும். கடற்கறிக்கு நம்ம என்னென்ன பொருள் வறுக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். ஒன்று எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, இந்த சோம்பு வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கேன். பொரிஞ்சதும் நாம் இது கூட வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். பூண்டு 1 இன்ச்சு இஞ்சி. வெங்காயம் கண்ணாடி பழத்துக்கு வந்ததும் நாம் இதுக்கு வந்து தக்காளி பழம் வந்து மீடியம் சைஸ் 2 பழம் எடுத்திருக்கேன். அதை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். தக்காளி நமக்கு இந்த அளவுக்கு வதங்கினா போதும். ஒரு 3/4 கப் எடுத்திருக்கேன். இந்த தேங்காய் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வதக்கணும். கருவேப்பிலை நம்ம வந்து ஒரு இணுக்கு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுட்டு மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா காரத்துக்கு 1 ஸ்பூன் சேர்த்துறேன். கொத்தமல்லி ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். வேறு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிட்டு புட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது அது வரைக்கும் ஆறட்டும். உப்பு புட்டுன்னு சொன்ன பார்த்தீங்களா, இதுதான் அதுங்க. தேங்காய் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். புட்டு மாவு நம்ம கலக்கி வச்சுருக்கணும் இல்லைங்களா, அது வந்து நம்ம இதில் சேர்த்துக்கணும். ரொம்ப அமுத்தி சேர்த்துக்கூடாது. நம்ம இந்த மாதிரி சேர்த்துக்கணும். அப்போ தான் மாவு வேகும். தேங்காய் இருக்குது இல்லைங்களா, தேங்காயை நம்ம இது கூட சேர்த்துக்கணும். குக்கரில் ஒரு அரைவாசிக்கு தண்ணி எடுத்து நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். இது தண்ணி கொதித்து இந்த ஸ்டீம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்டீம் வரும்போது நம்ம இதை இதில் வச்சிடணும். வச்சுட்டு நம்ம வந்து ஃப்ளேம் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் வெந்துச்சுன்னா இந்த புட்டு ரெடி ஆகிடும். இப்போ நம்ம வறுத்து வச்ச மசாலாவோட கொஞ்சம் மஞ்சள் சேர்த்து அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து நம்ம சுண்டல் வேக வச்சுருக்குறோம். அது வந்து ஒரு கைப்பிடி அளவு லாஸ்ட்டாக இது கூட சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். இப்போ இந்த மசாலா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். எதுக்கு நம்ம சுண்டல் சேர்த்து அரைக்கிறோம் அப்படின்னா குழம்பு கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டும் கிடைக்கும், திக்னஸும் கிடைக்கும். நம்ம கடுகு போட்டு சேர்த்துக்கலாம். 5-6 வெந்தயமே அது போட்டு சேர்த்துக்கலாம். வரமிளகாய் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணி வச்சுருக்கலாம். அதையும் இது போட்டு சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் ஃப்ளேவருக்கு வேண்டி ஒரு 2 சேர்த்துக்கலாம். 5 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த சுண்டல் வந்து இப்போ நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்ச மசாலையும் சேர்த்துக்கலாம். 2 டம்ளர் தண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கலாம். குழம்பு நல்லா வத்திடுச்சு, நல்லா மசாலா வாசலாம் போயிடுச்சு. இப்போ நம்ம இதை இறக்கிடலாம். புட்டும் கடலைக்கறியும் ரெடி ஆகிடுச்சு.